ஓகே, கொஷின் என்னன்னா போட்ஸ் டு சேவ் பீப்புள். அதாவது போட்ஸ் டு சேவ் பீப்புள்னால் ஒரு சைடில் இருக்க பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து போட்டில் சேவ் பண்ணி இன்னொரு சைடுக்கு நம்ம கூட்டு போகணும். ஓகே, கண்டிஷன் இருக்காங்க. இன்ஃபினிட் நம்பர்ஸ் ஆஃப் போட்ஸ் விச் கேன் கேரி மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் லிமிட். அதாவது மேக்ஸிமம் வெயிட் மொத்தமே லிமிட் வரைக்கும் தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஈச் போட் கேரிஸ் அட் மோஸ்ட் 2 people அட் த சேம் டைம். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ஒவ்வொரு போட்லேயும் மொத்தம் 2 பீப்புள்ஸ் மட்டும்தான் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நேரத்தில் 2 people மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போது ஒரு கண்டிஷன் வந்து மேக்ஸிமம் வெயிட் வந்து லிமிட்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு போட்டில் வந்து 2 peoples மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ரிட்டர்ன் த மினிமம் நம்பர் ஆஃப் போட்ஸ். எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் போட்ஸை வந்து எவ்வளோ வரும் இந்த சைடு, அதாவது கேரி பண்ணி வரும், அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் போட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது இன்புட் என்னென்னா பீப்புள் வந்து 1, 2 லிமிட்டில் வந்து 3 தந்துட்டாங்க. அதோட வெயிட்டு 3 தந்துட்டாங்க. பீப்புள் வந்து 1, 2, அதாவது 1ங்கிறது அவங்களோட வெயிட்டு, 2ங்கிறது செகண்ட் பர்சனோட வெயிட்டு. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போது லிமிட் வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து 1, 2, 3, அதாவது 3 person இருக்காங்க. அப்போது இதில் வந்து ஒஸ்ட் கேஸ் என்னென்னா 3 போட், அதாவது எவ்வளோ போட் தானே கேட்டிருக்காங்க. இங்கே ஒஸ்ட் கேஸ் வந்து 3 போட். ஓகேவா? ஏன்னா பர்சன் வந்து 1, 2, 3ன்னு இருக்கிறதுனால. ஓகேவா? இப்போது நம்ம வந்து லிமிட் வந்து 3 தந்துட்டாங்க. லாஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு மெம்பர், அதாவது ஒரு பர்சன் வந்து அவங்களோட வெயிட் வந்து 3. அப்போது அந்த ஒரு போட்லேயே 3 தான் லிமிட்டு, ஆனால் இந்த ஆளோட வெயிட்டும் 3 தான். அப்போது இவங்களுக்கு ஒரு போட்டு தேவைப்படும். ரைட்டா? அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பர்சனோட வெயிட் வந்து 1, அதே மாதிரி செகண்ட் பர்சனோட வெயிட் வந்து 2. அப்போது இவங்க 2 கம்பைன் பண்ணால் நமக்கு வந்து 3 கிடைக்குமா? அப்போ லிமிட்டும் 3 தான். அப்போ உங்க 2 வெயிட்டும் 2 கம்பைன் பண்ணால் தான் 3 கிடைக்குது. அப்போது ஒரு போட்டில் 2 பேரையும் நம்ம ஏற்றுக்கலாம். 2 பேரையும், அதாவது இவங்க 2 பேரும் ஒரு போட்டு. அப்போது நமக்கு வந்து 2 போட்டு மட்டும் சேவ் பண்ணுறதுக்கு போதும். அப்போ இதோட பெஸ்ட் கேஸ் என்னவாக இருக்கும்? 2 boats. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா லிமிட் வந்து 4. ஓகேவா? அப்போது இங்கே மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 4 members இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து அவங்களோட வெயிட் வந்து 3, 2, 1, 4. ஓகேவா? இப்போது கொஷின் என்னென்னா ஒஸ்ட் கேஸ் இங்கே என்னது? ஒஸ்ட் கேஸ் வந்து 4, அதாவது 4 போட் தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கே நம்ம வந்து சார்ட் பண்ணிடணும். இந்த அறையை ஃபஸ்ட்டு எப்போவுமே சார்ட் பண்ணணும். இந்த மாதிரி அன்சார்ட்டடாக இருக்கிறத வந்து சார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது 1, 2, 3, அப்புறம் 4. அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து மினிமம் நம்பர் வெயிட்டு, லாஸ்ட்டில் இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெயிட்டு. ஓகேவா? இப்போது நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்கவங்களும் லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து கம்பேர் பண்ணலாம். அதாவது நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் போட்டு தானே தேவைப்படுறது. அதனால ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கும், அதாவது ஃபஸ்ட்டு இருக்க மினிமம் நம்பரும் லாஸ்ட்டில் இருக்க மேக்ஸிமம் நம்பர் வெயிட்டு ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். 2 ப்ளஸ் பண்ணால் 5 வருமா? ஆனால் இங்கே லிமிட் வந்து 4. அப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெயிட் இருக்கவங்க மினிமம் நம்பர் ஆஃப் வெயிட் இருக்கவங்களுக்கு கூடயே, அதாவது ஜாயின் பண்ண முடியல. அப்போது
செகண்ட் பர்சன் கூட அவங்களால ஜாயின் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா அடுத்து வர்றவங்கள இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். நம்ம இது ஏற்கனவே சார்ட் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்டே இதுதான். இன்னும் செகண்ட் பர்சனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது நம்பர் 4, அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெயிட் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு போட்டு போதும். அவங்களுக்கு ஒரு போட்டு போதும், லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு போட்டு போதும். அதாவது இவங்க வந்து ரைட்டு, இவங்க வந்து லெஃப்ட்டு. ஓகேவா? அதாவது ரைட் சைடில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு போட் கொடுத்தாச்சு. அப்போது இது கேன்சல். இவங்க என்ன செய்வாங்க, மூவ் ஆகி அதாவது -1, அதாவது மூவ் ஆகி இந்த சைடு வருவாங்க, 3 சைடு வருவாங்க. அப்போ இது ரைட் ஆகிடும். அதாவது இது எப்படி வரும், r-1 அது மாதிரி. அப்போ அவங்க வந்து 4லேருந்து 3க்கு ஜம்ப் ஆவாங்க. அப்போ 3யும் மறுபடியும் இது இவங்க மேக்ஸிமம் ஆகிடுவாங்க, இவங்க அதே தான், இவங்க மினிமம் நம்பர் ஆஃப் வெயிட்டு. மறுபடியும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி இவங்களுடைய ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 4 கிடைக்குமா? எங்கள் லிமிட் என்னது, எங்கள் லிமிட்டும் 4 தான். அப்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டு. ஓகேயா? அப்போது இவங்களும் கேன்சல் ஆகிட்டாங்க. இப்போது இந்த லெஃப்ட் இங்கே மூவ் ஆகி இங்கே வந்து நிற்கும், அதே மாதிரி இந்த ரைட் இங்கே மூவ் ஆகி இங்கே வந்து நிற்கும். இப்போது ரெண்டுமே ஒரே நம்பரில் தான் நிற்குது, அதாவது ஒரே பர்சன்கிட்ட தான் நிற்குது. அப்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேறு பர்சன் யாருமே இல்லை. அப்போது வந்து கண்டிப்பாக எல்லா பர்சனையும் நம்ம வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு காப்பாற்றி கொண்டு வரணும். ஸோ இந்த பர்சனுக்கு நம்ம ஒரு போட் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ டோட்டலாக எவ்வளோ போட்டு, 1 2 அப்புறம் 3. அப்போ பெஸ்ட் கேஸ் இங்கே என்னது, 3 போட்ஸ் வந்து ரிமைனிங் வருது. ஓகே, கான்செப்ட் இதுதான், லாஜிக். ஓகே, இப்போ கோட் என்னென்னா arrays.sort. arrays.sort எழுதினாலே இது வந்து இன்க்ரீஸிங் நம்பரில் வந்துடும், அதாவது 1 2 3 அந்த மாதிரி வந்துடும். ஓகேயா? அப்புறம் இன்ட் போட் யூஸ்டு. இன்ட் போட் யூஸ்னால் ரிட்டன் எவ்வளோ, அதாவது எவ்வளோ போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரிட்டன் லாஸ்ட்டாக இந்த இன்ட் போட்டில் தான் வரும். ஸோ இனிஷியல் வந்து நம்ம வந்து இனிஷியேஷன் ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்ட்டு லெஃப்ட்டு இன்ட்டு ரைட்டு. நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே இன்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தோம்ல, அது லெஃப்ட்டு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டு வந்து லாஸ்ட் பர்சன், அதாவது லாஸ்ட் பர்சன்னா people.length -1. ஓகே, அடுத்து கண்டிஷன் என்னென்னா, ஒயில் லெஃப்ட் வந்து <= ரைட். <= ரைட், அதாவது அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? <= ரைட்டாக இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஒரு போட்டு யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப்ல பீப்புள் லெஃப்ட்டு, அதாவது பீப்புள் லெஃப்டில் இருக்க பீப்புள்ஸும் ரைட்டில் இருக்க பீப்புள் வந்து லெஸ் தென் லிமிட்டாக இருந்தாங்கன்னா அப்போது லெஃப்ட் வந்து இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது லெஃப்ட் டு ரைட்டும் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஆகும். ஓகேவா? ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்க பர்சன் அதாவது லிமிட் ஈக்குவல் டு லிமிட்டாக இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு போட் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? லாஸ்ட்டில் ரிமைனிங் எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் போட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ தான். இதை நம்ம வந்து ரன் பண்ணால் டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.